ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லயா இருக்கட்டும், அஜித் இந்த மாதிரி கலர் கலர் சட்டை போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இவங்க டீசர்ல காமிச்ச விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி சாங்ஸா இருக்கட்டும், எல்லாத்திலயும் மிகப்பெரிய ஹைப் அவங்க ஏற்படுத்தல அப்படின்னாலும் படத்துல இருக்க சீன்ஸ் நமக்கு ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அஜித் நடிச்ச பல படங்களோட ரெஃபரன்ஸை வச்சு அந்த கேரக்டர்லாம் அப்படியே டெவலப் பண்ணி இன்னைக்கு அஜித் எப்படி இருக்காரு, அவர் ஃபேமிலிக்கு அதனால ஒரு பிரச்சனை வருது, அதுல இருந்து அவங்களை எப்படி காப்பாத்துறாரு, அதுக்காக அவர் எவ்வளவு தூரத்துக்கு போறாரு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். நார்மலா ஒரு படத்துல நம்ம பல ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பேட்டையை சொல்லலாம். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் நடிச்ச பல படங்களை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அமர்கலத்துல இருந்து கேரக்டரை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அவரு அதை தீனாவோட கனெக்ட் பண்ணி அதை பில்லாவோட கனெக்ட் பண்ணி மங்காத்தாவோட கனெக்ட் பண்ணி கடைசியில இன்னைக்கு எவ்வளவு பெரிய டானா இருக்காரு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே இந்த படத்துல காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம சொல்லியே ஆகணும், அஜித் 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 தான். படம் ஃபுல்லாவே அவரோட மாஸ் மூமெண்ட்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாவே அதை சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு தெரியும் நம்ம படத்தோட கதையை வச்சு தான் ஆதிக்கு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதையும் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அஜித் கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். அவர் நடந்து வர சீன்ஸாக இருக்கட்டும், அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பல இது தானே பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லாவே தெரியுது. ரோப்பில் கட்டி சுத்த விடுறாங்க, பாட்டில்லாம் கையில் உடைக்கிறாங்க, அதெல்லாம் தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி த்ரிஷாவும் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்கள மையமாக வச்சு தான் அந்த கதையை டெவலப் ஆகுது. ஆனால் அவங்க கேரக்டர் இன்னும் நீட்டாகவே எழுதியிருக்கலாம். அடுத்து அவங்க பையனாக நடிச்சிருக்கவர் பிரபு, இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் கேரக்டர் மட்டும் தான் சூப்பராக எழுதியிருக்காங்க. மற்றவங்க கேரக்டர்லாம் ஓரளவு ஓகேவா தான் எழுதியிருக்காங்க, இன்க்ளூடிங் வில்லன் கேரக்டர். இன்னும் கூட வில்லன் கேரக்டர் நல்லா எழுதினா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அஜித்தை இன்னும் மாசா காட்டணும் அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. படத்தில் வர எமோஷனல் சீன்ஸ் ஓகேவா இருந்தாலும் நம்ம டச் பண்ற அளவுலாம் இல்லை. நம்ம அஜித்தை வச்சு அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலான்ற மாதிரி தான் இருக்கு. அஜித்துக்கு பல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, பல டைலாக் வச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு. அது தீனா படத்தில் வர பஞ்ச் டைலாக் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி வாலியை கனெக்ட் பண்ண விதெல்லாம் சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். வில்லன் கிட்ட நீ அந்த படம் வரும்போதெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டடா அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. தியேட்டர்ல ஹை மூமெண்டா இருந்தது. எனக்கு மிகப்பெரிய குறையா பெற்றது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதே மாதிரி சாங்ஸ் ஓரளவு ஓகேவா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ரீமிக்ஸ் பாட்டு 1-2 யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா பல ஃபைட்டுக்கும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குமே இவங்க வந்து பழைய பாட்டுகளே யூஸ் பண்ணிருக்கிறது கொஞ்சம் உறுத்தலா இருக்க தான் செஞ்சு. அதே மாதிரி கொஞ்சம் சவுண்டாவும் இருந்தது இவங்க போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இப்ப பில்லா மங்காத்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்துவமா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அது வந்தாலே அல்டிமேட்டா இருக்கும் தியேட்டர் மூமெண்ட். ஆனா அதை இவங்க கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகும். கொஞ்சம் சவுண்டா இறைச்சலா இருக்கதான் செய்யும். மற்றபடி சினிமோட்டோகிராஃபிஸ் எல்லாமே சூப்பரா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆதிக் படத்துல என்ன கலர் டோன் இருக்குமோ அதை பக்காவா கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஆதிக்க பத்தி பேசி ஆகணும். ஆதிக் வந்து ஒரு பெரிய பின்புலமே இல்லாம, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள படம்லாம் பயங்கரமான படம் அப்படின்னு சொல்ற அளவு இல்லைனாலும் மார்க் ஆண்டனி ஒரு நல்ல படமாவே கொடுத்திருந்தாங்க. அவரை நம்பி அஜித் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு ஃபேன் மூமெண்ட்டை பண்ணியிருக்காரு. அதையும் சூப்பரா எங்கேஜிங்கா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் வச்சிருக்க ஒவ்வொரு கனெக்டுமே அல்டிமேட்டா இருந்தது. நம்ம அஜித்தை கொண்டு போயிட்டு நம்ம பார்த்து வியந்த பல ஃபாரின் படங்களோட கனெக்ட் பண்ற விஷயம் இந்த உலகத்துக்கே ஒரு தாட்டா டான் அப்படின்ற மாதிரி கொண்டு போன விஷயம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம், அஜித் படம். அதை நம்ம தியேட்டர்ல தூங்குற விதமாக தான் இருந்தது. ஆனா இந்த படம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி என் கார்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் ஃபேன்ஸ் ஆரவாரமா என்ஜாய் பண்ற படமா இருந்து பல பேர் வந்து அஜித்தோட புகழ மட்டுமே படம் ஃபுல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சு இவங்க எங்கேஜிக்கான ஒரு படம் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமான படமா தான் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாலும் என்ஜாய் பண்ற ஒரு படமா தான் இருக்கு. ஒரு சில பேர் அஜித் 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 தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அஜித்தை ரசிச்சு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த் வாட்சாவே இருக்கும். கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படமா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.